ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கர்த்தருடைய நாளாகிய இந்த உயிர்த்தெழுந்த நாளில தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாராட்டின பெரிதான நன்மைக்காக, கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலவேளையில திரும்பவும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்க சந்தோஷமா இருக்கு? ஹalleluya 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 ஹalleluya. இந்த கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசி உங்களுடைய நிலைமையை மாற்றுகிறார் என்பது சந்தேகமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து எதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவனோடு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ஒரே ஒரு காரியத்தை உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அந்த செய்தியின் ஒரு தலைப்பு இப்படியா இருக்கிறது: ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலவெளியில, இந்த காலகட்டத்துல என்ன வைத்திருக்கிறார் என்று தீர்க்கமாய் நாம் பார்க்க போறோம். We are going to see what is the blessing of Abraham, Abraham's blessing, what it means, what it is going to do. When we call it Abraham's blessing, what it means and what it is going to do. அது ஆபிரகாம் விசுவாசம் ஆசீர்வாதம் என்றால் அது என்ன நமக்கு செய்ய போகுது, அதனால் என்ன பலன், அது எதை நமக்கு காட்டுகிறது என்பதை எல்லாம் குறித்து இந்த காலவேளையில சுருக்கமாக நான் பார்க்க போறோம். இதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும், கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அது எப்படி எழுதியிருக்கிறது? வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். The blessing of Abraham goes like this. When you read Genesis 12:3, it says like this: the blessing of Abraham. What is the blessing of Abraham? When you read that word, it says like this. Abraham ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிற ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை வாசியுங்கள். Genesis 12:3 And I will bless them that bless thee, and curse them that curseth thee, and in thee shall all families of the earth be blessed. All these families of the earth shall be blessed by Abraham. God says to Abraham, all the families of the earth will be blessed, will get blessed just because of you. Just because of you. உன் நிமித்தம் பூமியில சகல ஜாதிகளும் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அதை கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து அதிலே நீங்கள் படித்து பார்க்க அதிலும் இப்படி ஒன்று சொல்லியிருக்கு. அதை வாசிங்கள் பார்க்கலாம். கலேஷியன் 3:8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். Galatians 3:8 And the scripture, foreseeing that God would justify the heathen through faith, preached before the gospel unto Abraham, saying, In thee shall all nations be blessed. In thee shall all the nations be blessed. In Galatians 3:8, Bible says, the word of God says, in thee, Abraham, in thee, all the nations, all the people, all the generations will be blessed. This is the blessing of the Lord. This is the blessing of the Abraham. தேவனாய கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதன் மூலம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் தான் இன்று வரைக்கும் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு சமீபத்தில் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக இஸ்ரேலுக்கும் அரபு தேசத்துக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டானது. அந்த உடன்படிக்கையில அமெரிக்க தேசத்துடைய ட்ரம்ப், இஸ்ரேல் தேசத்துடைய பிரதமர் நெத்தன்யா and பக்ரீன் and அபுதா அவருடைய தலைவர்களும் பங்கு பெற்றார்கள். In few days back there was a covenant made between Israel and the Arabs, the few countries in Arabs, Bahrain and all.
And in that meeting, American president was there, Trump was there, and they made a covenant to have a peace. And that peace name of the peace covenant was Abrahamic peace. It was said in this 21st century, God was able to remember Abraham as according to the word of God. உன் நிமித்தம் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, அந்த வாக்கின்படியே இந்த 21ஆம் நூற்றாண்டு ஜனங்களுக்கு முன்பாக உலகத்தின் அமெரிக்க அதிபதி பிரசிடென்ட் ட்ரம்பும் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நித்தானியாவும் அரபு நாட்டினுடைய ஒரு பெகிலின் என்ற அல்லது அவருடைய தலைவர்களும் சேர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அந்த மூன்று பேரும் அதை கலந்திருந்தார்கள். ஒரு உடன்படிக்கை, அந்த சமாதானத்தின் உடன்படிக்கைக்கு என்ன பேர் தெரியுமா? ஏப்ரகாமிக் பீஸ் கவர்னன்ட், ஆபிரகாமுடைய சமாதான உடன்படிக்கை என்று சொல்லி அதற்கு பேர் வைத்தார். இன்றைக்கும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். God remember Abraham and bless all the nations in the earth. இந்த பூமியில சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவேதான் சொன்னேன், இட்ஸ் ஆபிரகாமிக் கவெனன்ட், ஆபிரகாமிக் blessing, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை, all the families of the earth shall be blessed. All the families of the earth shall be blessed. பூமியில சகல வம்சங்களும் அவரினால் ஆசீர்வதிக்கப்படும். ஆக அந்த கலாத்தியரை படிச்சுக்கிறோம், உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகம புத்தகத்துல அவர் இப்படி அந்த டிரான்ஸ்லேஷன் இப்படி எழுதி, சகல ஜனங்களும் உனக்கு இந்த பூமியில சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் இந்த காலையில ஒன்று சொல்லி கடந்து போகிறேன். சகல ஜனங்களும் ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பூமியில அந்த ஜன கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் என் மேல் வந்து தங்குகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. There is a reason for God to bless you and me. உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க கடவுளுக்கு ஒரு காரணம் உண்டு. கடவுளுக்கு ஒரு காரணம் உண்டு. அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். In Galatians, when you read Galatians 3:8, it says like that, the nations, all the in thee all the nations shall be blessed. In thee, உன் ஒருவரின் நிமித்தம் சகல தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க எந்த தேசத்தை சேர்ந்தாலும், which country, the God who blessed Abraham is willing to bless you wherever you may be, whatever the nation may be. You may be in America, you may be in England, you may be in Russia, you may be in China, you may be in Philippines, you may be in India, you may be in Pakistan, you may be in Ceylon, wherever you may be in the European country, hallelujah, you may be in the African country, you may be in the Asian country, you may be in the Middle East nation, wherever you may be, the Abrahamic covenant is able to bless you because God says so. ஏனென்றால் நீ எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்கு இந்த காரியங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறார். If you are one among that, if you are in the nation, wherever your nation may be, God has pleased to bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்ல வேண்டும்? எதற்காக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்ல வேண்டும்? என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா என்ற புத்தகம் 51ஆம் அதிகாரம். Why it's Abraham? ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? Why it's called the blessing of Abraham? ஏன் ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்று சொல்ல வேண்டும்? When you read Isaiah 51:2, it says like that. We'll read. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராயையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். Listen here. Let me hear from the English words. Isaiah 51:2. Isaiah 51:2. Look unto Abraham your father. Look unto your father Abraham. And unto Sarah that bare you. For I called him alone. I called him when he was alone. When Abraham was alone, God said that I called him. And blessed him. And increased him. And not only I blessed him, I increased him. When he was alone, all alone, God called him.
When you feel that I am all alone, remember God has come today to you to call you to get blessing of the Lord. ஆபிரகாம் தனிமையா இருக்கும்போது, அவன் தனித்து இருக்கும்போது, அவன் ஒருவனா இருக்கும்போது என்று he was alone, nobody was there. Why I say that? When you read the history of Abraham, there are many hidden things are there. ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது அது அநேக சொல்லப்பட்ட உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவன் தனிமையா இருக்கும்போது, ஒருவனா இருக்கும்போது, எனக்கு யாருமே இல்லையே, என்னை ஆசீர்வதிப்பதற்கு யாருமே இல்லையே, நான் வாழ்ந்திருப்பதற்கு, நான் சுகமா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி தனிமையிலே அவன் சந்தரிக்கும் போது, அவன் வேதனையோடு கண்ணீரோடு வருத்தத்தோடு இருக்கும்போது, அவன் ஒருவனாய் when he was all alone with a bitterness, with worries, the thing that goes in his mind was, who will help me, who will bless me, how am I going to live in this world? When all these things goes in his mind, the God of Jehovah reached over him and he talked, and he saw that man was all alone. The man called Abraham was all alone. He saw, the Creator saw that man was all alone with all the sufferings. இந்த காலவெளியில ஒருவேளை ஆபிரகாம் இப்போது நீயும் நானும் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறோமா? யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? என்னுடைய வேதனையை பார்க்க, எனக்கு உதவி செய்ய, என்னுடைய சூழ்நிலையில் இருந்து, என்னுடைய தரித்திரத்தின் வெளியே கொண்டு வருவதற்கு, என்னுடைய விலகினத்தின் வெளியே கொண்டு வருவதற்கு, என்னுடைய சமாதானமின்மையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, என்னுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதற்கு, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை வாழ வைப்பதற்கு யாருமே இல்லையா என்று சொல்லி சொல்லுகிறீர்களா? இந்த காலங்களில இந்த உலகத்தை உண்டாக்குற சர்வ வல்லவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். He has come. If you say that, then if you say that I am nobody, God says, I am here. நீங்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்படுமா? உங்களை என்னை தேடி இயேசு வந்தார். The Jehovah has come over here. The Jesus Christ has come over here. His name is Jesus. His name is Jesus. He has come over here to help you. To help you. அது எழுதியிருக்கிறது. அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக செய்யும். தனிமையா இருக்கிற ஒருவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக செய்யப்படுமானால் இந்த காலவெளியில நீங்களும் நானும் எப்பேற்பட்ட தனிமையில் இருந்தாலும் உங்களையும் அழைக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத வசனத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை பெருக செய்யும், உங்களை வாழ வைக்கும்படிக்கு இயேசு உங்களை தேடி வந்தது. எத்தனை பேர் விசுவாசிங்க? நான் சொல்றேன். When I was alone, I know that God came down to me to help me, to lift me up, to bless me. நான் தனிமையில் வாடும்போது, யார் எனக்கு இல்லை என்று சொல்லி வாடும்போது, ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே, நான் அதிகமாக நேசிக்கிறேன் தாயை இடத்தில் எடுத்துக்கொண்டீங்க, நான் அதிகமாக நேசிக்கிறேன் தகப்பன் இடத்தில் எடுத்துக்கொண்டீங்க, நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஒரே ஒரு தம்பி இடத்தில் எடுத்துக்கொண்டேன், இப்பொழுது யாருமே எனக்கு இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்ல தேவ சமூகத்தில் அழுந்திருக்கு. இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறேன். When God took me my mother from me, when God took me my father from me, when God took me my brother from me, I was left alone. I myself and my two children were there. We were left alone. நாங்கள் நால்வரும் தனிமைப்படுத்தப்பட்டோம். எங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. எங்களை குறை சொல்வதற்கு அநேகர் இருந்தார்கள். என்ன செய்வது என்று இரவும் பகல் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற ஆண்டவரே, நான் தனிமையாக எனக்கு உதவி செய்யும் என்று அழுதிருக்கிறேன். எத்தனையோ இரவுகள் தூக்கமின்றி கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பாடுகள், என்னுடைய உத்தரவு அடுத்த அடி முன்னேற முடியவில்லை. கலங்கி இருக்கு. என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லாதவரே என்று சொல்லி ஆபிரகாமின் தனிமையிலே வாடினோடு அவனை தேடி சென்ற இயேசு என்னையும் தேடி
என்னை தேடி வந்து என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினார், என்னை ஆசீர்வதித்தார், என் மனைவி ஆசீர்வதித்தார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்ந்த நிலைமையில் வைத்திருக்கிறார். It's just because he came down to see me again when I was alone. He came down not only just to go and come and see, but he blessed me and my wife and my children. Today we are blessed like anything. இன்று அந்த கண்ணீரின் மத்தியில் அவரை தேடின பொழுது, என்னை தேடி வந்த இயேசு உங்களை இந்த காலையிலே தனிமையா இருந்து வேதனையோடு கண்ணீரோடு என்ன செய்வோம் அங்கலாய்க்கிறதா உங்களை தேடி வருகிறார். சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு, பணத்துக்கு அடுத்ததே ஒரு பொருள் வாங்குவதற்கு, சாப்பிடுவதற்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு நான் யோசித்து கவலைப்பட்டேன். But today God who had with agony and pain has blessed me as he was blessed, as he blessed Abraham. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்தி என்னை உயர்த்த குடும்பம் உங்களை உயர்த்த, என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தின் பிள்ளைகள் பெயரை பெருமைப்படுத்தி உயர்த்த கூடுமானால் இந்த கால்களில் உங்களுக்கு உதவி செய்வார். I came down from the ground level. நான் அடிமட்ட மட்டத்தில் இருந்து தரையில அடிமட்ட புழுதி என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட நிலையில மற்றவர்கள் மிதிக்கப்பட்டு அவமானப்படுத்த அசிங்கப்பட்டு கடன் தொல்லை, வேதனை, கண்ணீர் இருந்து தேவனாய் கர்த்தர் என்னை நினைத்தபடினால், என்னை தேடி வந்தபடினால் என் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றினார். அதே உங்களையும் தேடி சொல்ந்து கொண்டே போவார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். The first blessing of Abraham was this. தேவனாய் கர்த்தர் ஒரு மனுஷனை தேடி வரும்போது முதலாவது அவனை ஆசீர்வதிக்கிறது, அவன் இந்த பூமியில ஒரு எல்கையை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? God gives an inheritance on this earth. ஏன்னா இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய எந்த வேறும் சொல்லிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் முதல் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் on this earth. இந்த பூமியில ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இந்த காலையில கர்த்தர் என்னோடு பேசுறாங்க நடந்திருக்கு. நான் ஜெபம் பண்ணும்போது சொல்ல, இந்த செய்தி எனக்கும் பேசப்பட வேண்டும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் பேசப்பட வேண்டும் நான் சொல்லி தேவ சமூகத்தில் என்னோடு கூட பேசுகிறார் என்ற சந்தேகம். God wants to give an inheritance on this earth. எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த பூமியில ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசி? I believe this word because this was Abraham's blessing. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் அது ஆகினால்தான் அது எழுதியிருக்கு. இரண்டாவது அவன் எங்க இருந்தான், அவன் நான் பார்ப்போம் பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவன் எங்க இருந்தான் என்று பார்ப்போமானால் அவன் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வேகமாக படிக்க போறோம். அது எழுதியிருக்கு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா என்ற ஊரில் ஊர் என்ற இடத்தில் குடியிருந்தான் என்று அந்த வேத பகுதி சொல்லி இருக்குது. அந்த நாடு எங்க இருக்குது நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள், அது ஆசியா, மேற்கு ஆசிய கண்டத்தின் ஒரு பகுதியில அது இருக்கிறது. அது யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதிகளினுடைய மத்திய பாகத்தில் அமைந்துள்ள ஒரு பகுதி. அந்த ஜீவ நதிகள் உள்ள இடம் எப்பொழுதும் செழிப்பா இருந்தபடினால அங்கு விவசாயம் அதிகமாக நடந்திருக்கிறது. அந்த பகுதியில தான் ஆபிரகாம், தேவனுடைய மனுஷனாகிய ஆபிரகாம், உங்களுடைய என்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் அங்குதான் வாழ்ந்திருக்கிறார். அந்த பகுதியில் வாழ்ந்த அவர் இப்பொழுது ஒருவேளை கேட்கிறார், அந்த மெசொப்பொத்தாமியா எந்த இடத்தை உள்ளடக்கியது என்று கேட்பீர்கள். ஒருவேளை சரித்திரத்தில் சொல்லப்படுவது ஈராக் தேசம் அல்லது குவைத் தேசம், சீரியா தேசம், டர்க்கி, பாபிலோன், பாக்தாத், இப்படிப்பட்ட இடங்களை நாம் படித்திருக்கிறோம். இந்த இடங்களை உள்ளடக்கிதான் இந்த மெசொப்பொத்தாமியா. இந்த மெசொப்பொத்தாமியா எப்பொழுதும் செழிப்புள்ள இடம். இங்குதான் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இங்குதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட சகல சம்பவங்கள் இந்த பகுதியில் தான் நடந்திருக்கிறது. இந்த பகுதியில் தான் நடந்திருக்கு. இந்த பகுதியில் தான் ஆபிரகாம் வாழ்ந்திருக்கார். 11ஆம் அதிகாரத்தை வரைக்கும் நீங்கள் ஆதியாகம புத்தகத்தை படித்து பார்ப்பீர்கள். அது சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் இங்குதான் நடந்திருக்கிறது. தேவன் அழைத்தார். இந்த பகுதியில ஊர் என்ற ஒரு இடத்திலிருந்தான் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். இப்படிப்பட்ட செழிப்பு இருந்த ஒரு பகுதியில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். அவரைத்தான் தேவன் அழைத்தார். ஒருவேளை இங்க வேற மக்களே இல்லை, அங்கு
சரித்திரத்தின்படி கிட்டத்தட்ட அந்த அவன் இருந்த அந்த ஊர்ல அந்த பகுதியில கிட்டத்தட்ட 30,000 ஜனங்கள் இருந்ததாக சரித்திரங்கள் சொல்கிறது. அந்த பகுதியில மற்ற யாரையும் அவர் அழைக்கவில்லையா என்று சொல்லி கேட்பினாலா, ஏன் அவனை அழைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரியம். ஏன் மற்றவர்களை அவர் அழைக்கவில்லை, ஏன் இந்த ஆபிரகாமை மாத்திரம் அவர் அழைத்தார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அதை படித்து பார்க்கும்போது சரித்திரம் இப்படி சொல்கிறது. அந்த இப்பொழுது அந்த ஆபிரகாம் இருந்த ஊர், அந்த ஊர் என்ற அந்த ஆபிரகாம் வாழ்ந்த அந்த இடத்துக்கு இப்பொழுது அல் மெகாயா என்று சொல்லி இப்பொழுது அது பாக்தாத்தின் பக்கத்தில் இருக்கு. அல் மெகாயா என்று சொல்லி அது அரபியன் கல்ஃப், அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் பக்கத்துல தான் அந்த ஊர் என்ற பகுதி இருக்குது. அங்கதான் ஆபிரகாம் வாழ்ந்தார். அது இப்பொழுது அல் மெயாகா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், தனிமையா இருந்த ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம், அந்த மனித நிமித்தம் பூமியில சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு காரணம் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தால் நான் உங்களோடு இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கேன். இந்த ஊர் பட்டணம் ஒரு செழிப்புள்ள பட்டணம். இங்குள்ள மக்கள் முழு மக்களும் மூன் சந்திரன், மூன் என்றால் சந்திரன், அந்த சந்திரத்தை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்தார். They were worshiping moon as a god. The whole people were worshiping. There was a temple for that their god, and the temple was very high, huge. அது ஒரு பெரிய கோயில் அங்க கட்டி மூன் என்ற ஒரு தெய்வத்தை ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார். இந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணி கொண்டிருந்த இந்த மனுஷன், இந்த கூட்டத்தின் மத்தியில இந்த மனுஷன் இருந்திருக்கார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஹிஸ்டரி சரித்திரம் இப்படி சொல்கிறது. என்ன சொல்றது, அந்த அந்த நீங்கள் அந்த தோரா என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தக சுருளை எடுத்து நீங்கள் பார்க்கப்படும் போது அதில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுங்க, ஆபிரகாம் ஆபிரகாமுடைய தகப்பன் தேராக்கு ஒரு இரண்டு விதமாக சொல்லப்படுது. ஒன்று, அவர் அந்த தெய்வங்கள், அந்த ஊர் முழு மக்களும் தேவர்கள், மூணு என்ற ஒரு கடவுள் பல தேவர்களை வைத்து வணங்கி இருக்கிறார். அவர்களுக்கு சிலைகள் செய்து அவர்களை எல்லாம் விற்று வைத்திருந்த ஒரு பெரிய ஓனர், ஒரு பெரிய முதலாளியாக இருந்திருக்கக்கூடும். அல்லது அதே வருஷம் இன்னொன்று சொல்கிறது, அவன் அந்த காலத்தில் ஆண்ட நிம்ரோத் என்ற ஒரு மனிதன் அந்த காலத்தில் ராஜாவா இருந்து அந்த தேசம் முழுவதையும் அவன் வில்வித்தையில் மிக முக்கியமானவர். அவனை குறித்து வேதம் சொல்லி நிம்ரோத் ஒரு பராக்கிரமசாலி, அவன் அந்த தேசத்தின் முழுவதும் தேசம் முழுவதும் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவா இருந்திருக்கிறார், ஒரு பெரிய வீரனா இருந்திருக்கிறார். இந்த வீரன் அந்த சிலை வணக்கத்தில அல்லது மற்ற தேவர்களை வணங்குவது இவன் பிரதானமாய் காணப்பட்டிருக்கான். அதை தவிர மற்ற யார் இருந்தாலும் அவர்களை என்ன செய்திருக்கான், சேதப்படுத்தி இருக்கான். இந்த நிம்ரோத் இந்த மனிதன் அவன் கடவுளால் அவன் தேவனுடைய யெகோவா என்ற தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு அந்த தேவர்களை வணங்கி கொண்டிருந்த எல்லா ஜனங்களுக்கும் ராஜாவாயிருக்கார். அந்த அரசாங்கத்தின் அந்த ஆளுகை அந்த தேசத்தில் தான் ஆபிரகாமும் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் இருக்கும்போது அப்பொழுது அந்த சரித்திரம் தோரா அந்த புஸ்தகம் என்ன சொல்லுது, இந்த ஆபிரகாம் அங்க இருக்கும்போது ஒரு தடவை இந்த ஆபிரகாம் இந்த நிம்ரோத் இடத்துல அந்த குறிச்சொல்லுகள் சொல்லியிருக்கிறார்கள். தேராகு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரே, அந்த தேராகு ஒரு விதத்தில் சொல்லப்படுகிறார்கள். அவன் இந்த நிம்ரோத் என்ற ராஜாவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், ஒரு பெரிய ஆபீசராக இருந்தார் என்று அந்த சரித்திரம் சொல்கிறது. ஆகினால்தான் அவன் நிம்ரோத் செய்தபடி அந்த சிலைகளை வணங்கி மற்ற தேவர்களை வணங்கி தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டான் அந்த தேராகு, ஆபிரகாம் அப்பா என்று ஒரு சரித்திரம் சொல்கிறது. ஆகிலும் இந்த தேராவை பார்த்து நிம்ரோத் சொல்லியிருக்கான், உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறானே, அந்த மகன் இந்த தேசத்தை ஆளப் போகிறான் என்று சொல்லி குறி சொல்லுகிற சோசியக்காரன் சொல்கிறார். ஆகவே அவனை நான் கொண்டு விட வேண்டும், நான் கொள்வதற்கு பதில் நீயே கொண்டு விடு என்று சொல்லி அவனை அந்த தேராவிற்கு சொல்லியிருக்கான். This is all written in the Torah. Why I am saying all these things? ஏன் இதெல்லாம் ஒருவேளை அவசியம் இல்லை என்று யோசிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷனை தேவனாய் கர்த்தர் தேடி ஆசீர்வதிக்க கூடுமானால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க கூடும் என்பதற்காக இதை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த தேராக்கு என்ன பண்ணிருக்கா, அவருடைய வீட்டில் வேலை செய்த அடிமையா இருந்த ஒரு பெண்ணுடைய மகனை அதே நேரத்தில் ஆபிரகாம் பிறந்த நேரத்தில் பிறந்த காலத்தில் அந்த தேதியில பிறந்த அதே ஒரு குழந்தையை அந்த தேராகு கொலை செய்து அவனை அடக்கம் பண்ணிவிட்டான். என்னுடைய மகனை கொலை செய்து விட்டு என்று பொய் சொல்லி 10 வருஷங்களாக ஒரு குகையில ஆபிரகாமையுடைய தாயை வைத்து பராமரித்திருக்கிறான். 10 வயது வரைக்கும். 10வது வயதுல அவனுக்கு விவரம் தெரிந்த பிறகு அவன் அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறான்.
இதுவரைக்கும் ஏன் இவன் வளர்ந்து வரும்போது சரித்திரம் இப்படி சொல்கிறது, இவன் மற்ற தேவர்களை வணங்காதபடி யெகோவா என்ற ஒரு தெய்வத்தை மாத்திரம் வணங்கி இருக்கான். எப்படி வணங்கி இருக்கான் என்று கேட்டால், இவன் வாழும்போது நோவா சரித்திரத்துக்கு நமக்கு தெரியும். நோவா 958 வருஷமா வருஷத்துல இணைந்திருக்கான், வயதுல இறந்திருக்கான். அப்போ அவன் இறக்கும் போது ஆபிரகாமுக்கு 58 வயசு என்று சரித்திரம் சொல்லுது. இவன் ஆபிரகாம் என்ன செய்வானா, நோவா வீட்டுக்கு, அது சேம், நோவாவுடைய மகன் சேம், அவனுடைய வீட்டுக்கு இவன் கடன் சென்றிருப்பான். அப்போ சத்திரம் எப்படி சொல்லுது, நோவா எப்படி முழு உலகத்தையும் அழித்து தண்ணீரினால் அழித்து முழு உலகத்தின் ஜனங்களும் பாவத்தில் இருந்தபடியால் அந்த பாவம் செய்த எல்லாரும் தண்ணீரினால் அழித்து இந்த நோவாவை மற்றும் அவருடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினர் என்கிற செய்தியெல்லாம் ஆபிரகாம் நோவாவுடைய இடத்துக்கு போற பொழுது அங்கே அவனுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவன் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர் ஆதியாகமத்தில் தேவன் எப்படி பூமியை உண்டாக்கினார் எப்படி என்பதெல்லாம் அவருக்கு வழிவழியாய் சொல்லப்பட்ட ஒரு இந்த காலவெளியை மத்தியில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்களும் நானும் இந்த காலவெளியில கேட்டுக்கொண்டிருக்கும் போது நமக்கு யாரோ இந்த இயேசுவை பற்றி சொன்னதுனால தான் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய அன்பை சொல்லப்பட்டது தான் ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் நானும் உங்கள் பிள்ளைகளுக்கோ நம்முடைய சமுதாயத்துக்கோ இந்த இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லவில்லை என்றால் ஒரு ஜெனரேஷன், அந்த வருகிற ஜெனரேஷன் இயேசு என்றால் யார் என்றே தெரியாமல் ஏன் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலும் ஐரோப்பா தேசத்திலும் இன்று கிறிஸ்து அறியப்படவில்லை என்றால் அந்த ஜெனரேஷன், இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷன், அந்த சிறு வயதிலிருந்து யாரும் இயேசுவை பற்றி சொல்ல முடியவில்லை. ஐரோப்பா, அமெரிக்கா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்திய நாடுகள் இருந்தால் மற்ற எல்லா ஏசியன் கண்ட்ரிஸ்க்கும் மற்ற எல்லா கண்ட்ரிகளுக்கும் சுவிசேஷம் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஏசியன் கண்ட்ரிஸ், அதாவது நமது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நமது இந்தியாவில் இருக்க கிறிஸ்தவ வளர்ச்சி போல அங்கு இல்லை. அங்கு ஆலயங்களால் மூடப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு ஜெனரேஷன், ஒரு சமுதாயம் அங்கு இயேசுவை பற்றி கேள்விப்படவில்லை. இயேசு என்றால் யார் என்று கேட்கிற நிலைமைக்கு ஐரோப்பா கட்டமும் ஆப்பிரிக்கா அமெரிக்காவும் மாறிவிட்டது. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்? when you not able to teach your children or your descendants, the generation will forget God, the only God Jesus, the only God Jehovah. The entire nation and the generation will forget and they will begin to worship all their goddesses. அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்றால் மற்ற தேவர்களை, அவருக்கு கடவுள், நம்ம தனத்துக்கு கடவுள் வேண்டும், அந்த கடவுள் இல்லை என்றால் அவர் எதையும் துதிக்க கும்பிட ஆரம்பித்துவார். சூரியனை கும்பிடுவார், சந்திரனை கும்பிடுவார்கள், நட்சத்திரங்களை கும்பிடுவார்கள், மற்ற எவையெல்லாம் கும்பிட, காற்றை கும்பிடுவார்கள், புயலை கும்பிடுவார்கள். இப்படித்தான் கடவுளை தேடி ஜனங்கள் அழைகிறார்கள். அந்த கடவுள் யார் என்று ஒரு சமுதாயத்துக்கு நீ சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அந்த சமுதாயம் வளரும் போது இயேசு என்று யாராலும் தெரியாது. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு அவன் தகப்பனார், அவருடைய குடும்பம் தெய்வம் யெகோவா என்ற தெய்வத்தை குறித்து எல்லா காலங்களிலும் சிறு வயது சொல்லப்பட்டபடினால் அவன் மற்ற தெய்வங்களை வணங்காதபடி அவனுக்கு ஒரு அக்கினி எரிந்து கொண்டே இருக்கு. சரித்திரம் எப்படி சொல்றது? அவன் வளர்ந்து தேவனுக்காக நின்ற போது நிம்ரோத் என்ற அரசன் இவன் கடவுளுக்குள்ள இவன் மற்ற தேவர்களை என்னை போல் வணங்க மாட்டான் என்று சொல்லி அக்கினியில போட்டு விட்டான் என்று சொல்லி he was thrown into the furnace. Abraham was thrown into the furnace by Nimrod, the king Nimrod, because Abraham was lived the holy life. He said only one God. He worshipped only one God. Nimrod doesn't like that. He said he should worship all other gods. But he never said, Abraham never accepted the calling. That's why he was put in the furnace. That's why he was put in the furnace. But God saved him out of the furnace. ஆகவே நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆபிரகாம் காப்பாற்றப்பட்டார். நான் சொல்கிறேன், அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த வைராக்கியம், அந்த ஆபிரகாம் தேவனை தேடுகிறார், ஒரே ஒரு தேவன். அதுக்கு தான் சொல்வாங்க மோனோதிஸ்டிக் என்று சொல்லுவார், மோனோதிஸ்டிக் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு தெய்வம் மட்டும் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த குரூப்புக்கு மோனோதிஸ்டிக் என்று சொல்லுகிறார். பாலித்திஸ்ட் என்று சொல்கிறார், அது நிறைய கடவுளை உடைய ரெண்டு விதமான group. There are two groups of people in the world. One is monotheistic and another is polytheist. இந்த ரெண்டு மக்கள் தான் உலகத்தில் இருக்கிறார். ஒன்று ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், இன்னொரு பல கடவுள் இருக்கிறார் என்று சொல்றார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர் ஒரே கர்த்தர்,
ஒரே தேவனும் ஒரே கர்த்தரும் உங்களுக்கு எனக்கு உண்டு. அவர் இந்த பூமியில வந்து மனுஷனாய் வந்து அவதரித்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடு. இந்த உலகத்தின் சரித்திரத்தை எந்த புத்தகத்தையும் எடுத்து படித்து பாருங்க. தெய்வம் மனுஷனாய் அவதரித்து உங்களுக்காக எனக்காக உங்களுடைய பாவத்துக்காக எந்த பாவத்துக்காக உங்களுடைய தரித்திரத்தை என்னுடைய தரித்திரத்தையும் உங்களுடைய வியாதி என்னுடைய வியாதியை நீக்கி நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு ஒருவர் உண்டென்றால் ஒரு தெய்வம் உண்டென்றால் அது நீங்களும் நானும் ஆராதிக்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரும் எத்தனை விசுவாசி. It's a privilege. You are privileged. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? Are you happy in the Lord? Amen. Are you happy in the Lord? Amen. Are you happy in the Lord? இதுதான் ஆபிரகாம். Why God chose Abraham? Why God says Abraham blessed? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? அவன் தனிமையா இருந்தான். தனிமையில் இருக்கும்போது அவன் யார்? யெகோவா என்ற ஒருவர் தேவனை ஒரே ஒரு தேவன் பார்க்கவே இல்லை, கடவுளை பார்க்கவே இல்லை. He didn't see God, but he had a conviction. There's only one God. There's only one God. I worship him alone. அவரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆராதிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். இங்கிருந்தான் ஊர் தேசத்தை விட்டு ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராக இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் தான் அவர் வாழ்ந்து வந்துகிறார். இந்த ஒரே கடவுள் தான் இருக்கிற என்ற எண்ணமுடைய இந்த மனிதன் அப்பா தேராக என்று சொன்னேன். இந்த தேராக பார்த்து ஆவியானவர் உணர்த்தி, நீ இங்கிருந்து இந்த பட்டணம் ஊர் என்கிற இந்த கல்தேயர் பட்டணத்தில் மற்ற தேவனை வணங்கி இருக்கு கொண்டு இந்த பட்டணத்திலிருந்து நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற கானான் தேசத்துக்கு போய் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு தேவனாய் கர்த்தர் தேராவுக்கு ஆபிரகாம் அப்பாவுக்கு சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாமுடைய அப்பா என்ன பண்ணுகிறார்? தேராவு அவர் அங்கிருந்து அந்த கல்தேய தேச ஊர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு ஒரு வாசிக்கிறார். என்னோட செய்தி ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது 31ஆம் வசனத்தில் இப்படி இருக்கு. சாராளை அழைத்துக் கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவன் ஆறாம் மட்டும் வந்தபோது அங்கே தங்கி விட்டார். The journey was the beginning of the journey was good. It has a purpose. உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பம் என்பது நன்றாய்த்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆரம்பம் நன்றாயிருந்தாலும் உங்கள் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இந்த தேர் அது தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய மருமகளையும் தன்னுடைய ரோத்தையும் கூட்டிக் கொண்டு ஆரானுக்கு வருகிறார். ஆரான் ஒரு செழிப்பான பகுதி, அதுவும் ஒரு செழிப்பான பகுதி. அங்கு வந்து குடியிருக்கிறார். அந்த பகுதி அந்த இடத்தினுடைய அந்த ஊர் என்ற பட்டத்திலிருந்து அந்த ஆறான் என்ற பட்டத்துக்கு கிட்டத்தட்ட 600 மைல் இருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட 965 கிலோமீட்டர் இருக்கிறதாக அந்த சரித்திரம் சொல்லுகிறது. இந்த 965 கிலோமீட்டரும் வந்து அந்த ஆறான் என்ற பகுதிக்கு வந்தபோது அங்க எல்லாம் செழிப்பா இருந்தது. தேராவு கானானுக்கு போகிற அந்த தரிசனத்தை விட்டு அந்த ஆறானிலே இருந்து விட்டார். Terah was not able to continue the journey. Terah was not able to understand, not able to do the will of the Lord. தொடக்கம் என்பது நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் தேவன் எங்க அனுப்பினார் அங்கு போக முடியவில்லை. What about you, sir? நீங்களும் தனிமையா இருக்கும்போது உங்களுடைய தேவன் தேடி வந்தார். நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். அவருடைய ஆராதிக்கிறதை தொழுது கொள்ளுங்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் தொடக்கம் நன்றா இருந்தது. ஆனால் நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கிறீர்கள்? நீங்க எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் இருக்கிற உங்களுக்கு சௌரியமா எல்லாவற்றும் எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு எல்லாம் போதுமானதா இருக்கு, நான் இந்த இடத்துல செட்டில் ஆகிறேன், இங்கே நல்லா இருக்கு, இங்கே குடியேறி நான் வாழ்க்கையை கடத்துறேன் என்று சொல்லி அந்த தேராக அங்கே இருந்து விட்டார். அதே போல நீங்கள் அழைக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றாதபடிக்கு, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நீ நிறைவேற்றாதபடிக்கு, உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றாதபடி, கர்த்தர் உங்கள் மேல் கொண்ட சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றாதபடி, இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இப்பொழுது இருக்கு இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இங்க ரொம்ப கம்ஃபர்டா இருக்கேன், இங்க நல்லா இருக்கு, சூழ்நிலை எல்லா மக்களும் நல்லா இருக்கு, செழிப்பா இருக்க, எனக்கு போதுமான நிலைமை இருக்கு, நான் இங்கே இருந்தேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அல்லது தேவன் உங்களுக்கு கொடுத்த இடத்துக்கு, உங்கள் மேல் கொடுத்த தரிசனம், உங்கள் வாழ்க்கையில் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதை தொடர்ந்து பயணம் செய்கிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று காரணம் தேவன். If you are not able to accomplish the will of the Lord, Bible tells like this. வேதம் என்ன சொல்லுது என்று பார்த்தால், அவர் ஆறாம் மட்டும் வந்தபோது அங்கே இருந்தார். தேராகு அது எழுதியிருக்கிறது.
தேராவுடைய ஆயுஷ் நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். Terah died in Iran. Why died in Iran? Because his eye was blocked. His heart was hardened. He was not able to proceed to Canaan. தேவன் குறித்திருந்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றாதபடி போதும் என்ற மனதோடு கூட அங்கே இருந்து விட்டபடினால தான் அவனுக்கு மரணத்தை உண்டாக்க வேண்டியது தேவனுக்கு அவசியமாயிருந்தது. Why? It's because in God's mind Abraham was there. தேவனுடைய மனதில் ஆபிரகாமை குறித்து அவர் நினைத்திருந்தபடினால தேராவுக்கு பின்னால தேராவு எங்க இருக்கிறாரோ, தேராவு என்ன சொல்ற, தன் தகப்பன் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் கேட்டுக்கொண்டு அங்கே இருந்த ஒரு மனிதனை தேவனாய் கர்த்தர் பாதிக்க வேண்டியதாக. தேராகு கானானுக்கு ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு போயிருந்தார். அது இன்னும் தேராவின் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா தரிசனத்தை விட்டு எங்கேயோ கடந்து சென்று ஏதோ செய்து கொண்டிருந்த அந்த தேராகு, தேவ வார்த்தையை கேட்ட அந்த தேராகை தேவன் சாகடிக்க வேண்டியதாக. அது இப்படித்தான் சொல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுக்கு கொடுத்த தரிசனத்தை, தேவனுக்கு சொன்ன காரியத்தை நீ கீழ்ப்படியவில்லை என்றால் பாதிப்பு உண்டு, பாதிப்பு உண்டு, பாதிப்பு உண்டு, பாதிப்பு உண்டு, பாதிப்பு உண்டு. Because God wants to execute His will, His desire. தேவன் தன் மனதில் வைத்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவன் அங்கு மரித்தான். அதுக்கு பின் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படித்து போனால் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம், your father has died. When you read Genesis 12:1, God talked to Abraham, says, Abraham, your father has come to an end, and your journey is there. You have to go to Canaan, because I call you to go to Canaan, because I want to give that land as a possession to you. நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். என்ற ஆசீர்வாதத்தின் முழு நோக்கமே உனக்கு தனிமையாய் இருந்து அந்த மெசொப்பொத்தாமியாவில ஊர் என்ற பகுதியிலே தனிமையாய் மன வேதனைப்பட்டு என்ன செய்வோம் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாயே, எனக்காய் ஏங்கி இருந்தாயே, உனக்கு இந்த பூமியில ஒரு இடத்தை கொடுத்து உன் சந்ததிக்கு ஒரு இடத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தேன். That's why you have to go. I want to bless you, Abraham, because you were in Ur. Why you son Lord? You have no possession. But today, he said, I want to give you a place called Canaan. Go there. And Abraham was very obedient to the calling. Abraham, அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனை பின்பற்றினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, தேவனை கேட்டு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்றே சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கிருந்து பின்தான் அவன் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பது அங்க ஒரு முடிவு உண்டாகிறது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தரிசனத்துக்கு ஒரு புதிய எழுச்சி உண்டாகுது. இந்த காலையில உன் தரிசனம் கெட்டு உன் தரிசனம் சூழ்நிலையினால, உன் நண்பர்களினால, உன் குடும்பத்தினால, உன் மனைவி பிள்ளைகளினால அல்லது வேற யாருனால அது உன் தரிசனம் கெட்டு போய் நீ இருக்கிற இடம் தவறான இடத்தில் இருக்கக்கூடாது. இந்த காலையில தேவனாய் கர்த்தரோடு பேசிக் கொள்ளுங்க. You got to move on, brother. You got to move on, sister. If you are in the wrong place, God says that you have to move on. If you are in the wrong vision, if you lost your vision that God has given you, God was telling, let renew your vision. Go towards it. Proceed towards. தேவன் உன்னை என்ன திட்டம் வைத்திருக்க அதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று ஆவியார். God wants to execute His will on you and your life. உன்னை வாழ்க்கை தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்க அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவியார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். புறப்பட்டு போவார். அப்பதான் அவர் சொல்றாரு, அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. 2ஆம் வசனம் சொல்லுங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. I want to read it in English also. அவர் உன்னை அழைக்கிறார், அவர் பெரிய ஜாதியாக்கி. இவர் ஒருவர் பாருங்க, அந்த வாசிங்க அந்த வசனத்தை. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பார். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, 3ஆவது, I will bless them. I will make of thee a great nation. I will bless thee and make thy name great, and thou shalt be blessing. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிப்பேன். தனித்து நிற்க உன்னை பார்த்து ஆண்டவர் காலையில் சொல்கிறார். தனித்து நிற்க உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக அது மல்டிப்ளை. நீ தனிமையா இருக்கிறியா, உனக்கு ஜாதி ஜாதித்த தருவேன்.
உனக்கு ஜாதி ஜனத்தை தருவேன், உன்னை பெருகச்சி, உன் பிள்ளைகளை பெருகச்சி, உன்னை பெருகச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. கர்த்தர் உன்னை பெருகச்சி, கர்த்தர் உன்னை பெருகச்சி. அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன உன்னை பெருகச்சிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, காணக்கூடாத தேவனை காணாமல் இவர்தான் கடவுள் என்று விசுவாசித்து நம்பி புறப்பட்ட போது அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, ஊர் என்ற இடத்திலிருந்து இந்த தேவனை நம்பி புறப்பட்டு கானானுக்கு பயணப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார், நான் உன் பேரை பெருமைப்படுத்தேன். If you are the will of God, if you are obedient to God's voice, God will bless you. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வாதம். அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி செய்து சாய்த்து பாருங்கள். ஆறானிலிருந்து கானான் கிட்டத்தட்ட ஒரு 1100 மைல் இருக்கு. இந்த 1100 மைல் அவர் டிராவல் பண்ணி ஒரே கடினமான பாதைகள். இப்பொழுது இருக்கிற எந்த ஃபெசிலிட்டிஸ் அது கிடையாது. ஒருவேளை கல்வியில் வந்தாரோ, ஒட்டகத்தில் வந்தாரோ, எதில் வந்தாலும் கிடையாது. பட் இதுக்கு காட்சி அந்த கடின பாதையை எடுத்துக்கொண்டு கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த இடத்துக்கு போகிறார். உனக்கும் எனக்கும் கடவுள் என்ன சொல்கிறாரோ அங்கு பயணப்படும். அங்கே உன்னை ஆசீர்வதிப்பார், அங்கு உன்னை ஆசீர்வதிப்பார், உங்களை உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தெய்வத்தை பற்றி ஒரு அறிவு அவனுக்கு உண்டார். The first blessing that Abraham had was the knowledge about God. எல்லாரும் மற்ற தேவனை தொழுது கொண்டிருந்தாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் ஒரே ஒரு தேவன், யெகோவா என்ற தேவன் இருக்கிறார். அந்த தேவனை பற்றி ஒரு அறிவு. He had a knowledge about God, Jehovah. The first thing that happened, the first blessing was a knowledge about God. Second blessing, இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன என்று கேட்கிறார். அவன் ஆபிரகாம் அவனை விசுவாசித்தான். அவன் சொன்னாரு, நீ புறப்பட்டு போ என்று சொன்னபோது அவன் அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். He was able to believe God. He was able to have faith in God, that unseen God. காண முடியாத தேவனை விசுவாசிக்கிறார். இவர் ஒருவர்தான் கடவுள், நான் இவரை விசுவாசிக்கிறேன், அவரை நான் பார்க்கவில்லை, நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியில ஒருவேளை கர்த்தர் உன்னை நீ பார்த்திருக்க முடியாது, நானும் பார்க்கவில்லை. ஆனால் அவர் எழுதி கொடுத்த வார்த்தையை அவர் என்னோடு பேச நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து பாருங்க, நீங்களும் விசுவாசித்து பாருங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது blessing. விசுவாசம் என்பது ஏதோ என்று யோசித்துக் கொள்ளாரு. தேவனை பற்றி அறிவு உலகத்துல எல்லாருக்குமே கிடையாது. ஒரே ஒரு கடவுள் உண்டு, இயேசுவின் எல்லாருக்குமே அறிவு இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. எப்படி? Because it's blessing. அவன் தனிமையா இருக்கும்போது அவனை நினைத்த அதே கர்த்தர் உங்களை என்னை நினைத்திருக்கிறதுனால கடவுளை பற்றி ஒரு அறிவு, அதே ஒரு blessing தான். That's the first blessing. Second blessing வந்து இரண்டாவது ஆசீர்வாதம், அந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறது. காணக்கூடாததை காணக்கூடாத ஒருவரை நம்புவது, விசுவாசிக்கிறது. அவரை பார்க்கல, பட் ஐ பிலீவ். அது ஒரு ஆசீர்வாதம். காணக்கூடாத ஒரு தேவனை இவர்தான் கடவுள் என்று விசுவாசிக்கிறது. நான் இயேசுவை நீங்களும் பார்த்ததில்லை, ஆனா அந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு சிலுவையில் மரித்தார் என்று இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசமும் ஒரு blessing தான். எல்லாரும் விசுவாசிக்கலையே, நீங்களும் நானும் மட்டும், அப்ப ஒரு blessing தானே. சோ இரண்டாவது blessing இருக்கு. மூன்றாவது blessing என்னன்னா அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் சொல்றாரு, தேராகு ஆபிரகாம் எல்லாரும் ஆறாவது நல்லா தான் இருந்தாங்க. Abraham Terah was good enough in Haran, but God says move on. When God said to Abraham, he moved on. தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து பயணம் செய்து சொல்வது கீழ்ப்படிந்தான். அது தேவனை பற்றி ஒரு அறிவு மாத்திரமில்லை. Not only has the knowledge of God, he had a faith in God. He had a faith in God. Not only that, he was obedient to God. விசுவாசம் மாத்திரமில்லை, கீழ்ப்படி. இந்த காலத்தில் எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? தேவன் சொன்ன எல்லாவற்றையும் கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படியாதவர்கள் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதியிருக்கு. It is true, brother, whether you may or not. பிரசங்கம் நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கீழ்ப்படியவில்லை என்றால் தேவ கோபாக்கினை வரும் என்ற சந்தேகம். Yes. I can tell you boldly why Terah was died on Terah, because he didn't obey God. கீழ்ப்படியாது, தேராவு கீழ்ப்படியனால்தான் அவருக்கு மரணம் சம்பவிக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறார். கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். நீங்க என்ன சரி கவலைப்படுறீங்களா? நீங்க கீழ்ப்படியல. கவலைப்படுறதுனால என்ன நடக்கும் போது ஏதாவது ஒரு மாத்திரை பெற முடியாது. அப்ப கவலைப்படுறவங்க சரீரம் போயிருங்க.
கடவுள் சரீரம் போகக்கூடாதுப்பா, நான் என்ன பண்ண கவலைப்படக்கூடாது, எனக்கு விசுவாசம் செய்வேன்னு சொல்றேன். நீ மறுபடியும் கவலைப்பட, நான் உனக்கு கடவுள் வந்து அந்த கவலையை எடுத்து போட மாட்டேன். நீ தான் உன் கவலையை எடுத்து போடணும். அந்த கவலையை எடுத்து போடுறதுக்கு வேத வசனத்தை படி. If you have worries, God will never come and take away the worries. When you read the word of God, you will have the knowledge about God. When you have the knowledge of God, the worries will because you will depend on God. You will trust God. You will have faith in God. நீ தேவ வசனத்தை வாசிக்க உன்னுடைய கவலை மாறி சுகம் இல்லாமல் இருக்கிற அனுசராரு என் தலைமுறை அந்த வசனத்தை வாசிக்க எனக்கு என்னுடைய சிந்தனை முழுதும் அவர் சுகம் கொடுக்கிறார். நான் பொருளாதாரத்தை கஷ்டமா இருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து, நீ கையிட்டு செய்கிற வேலையில உன்னை ஆசீர்வித்து, நீ கையிட்டு செய்கிற உன்னை ஆசீர்வித்து, நீ கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கு இப்படி தன்னுடைய நல்ல பொக்கிஷங்களுடைய வாரத்தை திறப்பேன், அதுல அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன்னு சொன்னாரு. நான் பொருளாதாரத்தை கம்மியாக கடன் வாங்கிட்டு இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த வசனத்தை வாசிக்க என் மனதில் ஒன்று வருது, நான் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்விப்பேன், நான் எந்த வேலை செஞ்சாலும் ஆசீர்விப்பேன். ஆகினால நான் கடன் கொடுக்கக்கூடியவனாக கடன் வாங்கக்கூடியவனாக கர்த்தரை வைக்க மாட்டேன் என்ற சிந்தனை என் இருதயத்தை மனதை நிரப்புகிறது. விசுவாசம் பெருகும்போது சூழ்நிலை மாறும். வீண் பக்தன் பாடல், ஏன் கவலை வீண் கவலை என்று சொன்னார். இந்த காலையில் வீண் கவலைப்படாது, எதை பத்தியுமே கவலைப்படாது. புருஷனை பத்தி கவலைப்படாது, பிள்ளையை பத்தி கவலைப்படாது, மனைவியை பத்தி கவலைப்படாது, வீடு இல்லையே கவலைப்படாது, பணம் இல்லையே கவலைப்படாதுங்க. கவலைப்படலாம் ஒன்னும் நடக்க போகுது. பட் அதை விட்டுட்டு கடவுளுடைய வசனம், தேவ வசனம் வேறு என்ன சொல்லிருக்கு படித்து பாருங்க. அதை படித்து அந்த வசனத்தை விசுவாசிங்க. விசுவாசிதான் மூன்றாவது நடந்தது. அவர் விசுவாசத்தில் மாத்திரமல்ல, மூன்றாவது கீழ்ப்படிந்தார், புறப்பட்டு போவார். இந்த காலவெளியில தேவனோடு கூட பேசுவார், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி, தேவனோடு பேசிய வசனத்துக்கு கீழ்ப்படி. அந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் கீழ்ப்பட்டிருந்தார், அவன் மீது ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, நான்காவது அவன் தேவனை தொழுது கொண்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நானும் உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஒரு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இன்னைக்கு ஏதோ வாங்குறதுக்கு காசு இல்ல, நான் சொல்றேன், நீ துதித்துப்பார். நீ விரும்புகிற காரியம் நடக்கவில்லை, துதித்துப்பார். God dwells while people are worshiping God. God dwells in while people worship. தேவ ஜனங்கள் எங்கு ஆராதிக்கிறார்களோ அங்கு தேவனாய கர்த்தர் வருகிறார். Yes dear one, தொழுதுகள், தேவனை தொழுதுகள். ஆபிரகாம் அவனுடைய பயணத்தில் செய்த ஒரே கானானுக்கு வந்ததுக்கு பின்பு அவன் செய்த அதுவரைக்கும் அவன் தேவனை தொழுது பலி செலுத்தி பலிபீட கட்டி பலி செலுத்தி தேவனை தொழுது கொண்டான் என்று எழுதவே இல்லை. 12ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனம், 8ஆம் வசனத்தில் தான் தேவனை தொழுது கொண்டான் எழுதியிருக்கிறது. அதற்கு பிறகு 13:4 அவர் எழுதியிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அநேக இடங்கள்ல தேவனை தொழுது கொண்டான் எழுதியிருக்கிறது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனை தொழுது கொள், தேவனை தொழுது கொள், தேவனை தொழுது கொள், தேவனை தொழுது கொள், தேவனை தொழுது கொள். தேவனை தொழுது ஆராதிக்கிறது குறித்து இன்னைக்கு ஒரு கிரிட்டிசிசம். I tell you dear one, more than anything else, worshiping the Lord is the most important thing that God likes it. தேவனை தொழுது கொள்வது என்பது மிக முக்கியமான காரியம். Because God dwells in it. ஏனென்றால் அவர் இருக்கிற பரலோகம் என்று சொல்லப்படுகிற இடத்துல கோடி தூதர்கள் இரவும் பகலும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது. ஆகினால் தான் பக்தன் இப்படி பாடுகிறார், பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். இப்படி ஒரு பாடல் இருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் பாடுமா? தேங்க்யூ. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மை துதிப்பதால் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிப்பதால் கர்த்தாவே எழுந்தருளும். ஆலயத்தில் நீங்க துதிக்கும் போது நீங்க வந்து டைரக்டா கவர்மெண்ட் பிரசங்கம் அனுப்ப வேண்டியது. ஏன் பாட்டு பாடுறீங்க? It's the love of the Lord. Bible tells us that. Don't criticize people when people begin to worship. Don't criticize anybody when you worship the Lord. தேவனை தொழுகிற எந்த மனுஷனையும் எந்த நபரை நீங்கள் கிரிட்டிசைஸ் குற்றம் சுமத்தாதீர்கள்.
It's not you who are to find a fault with the people who worship the Lord. Maybe a single person or a crowd. அது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அவர் பிரியப்படுகிறார். லூசிபர் தேவனுக்கு பிரதானமான இருந்த அந்த தூதன் தேவனை தொழுது கொண்டார். அவருடைய சரீரம் முழுவதும் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துச்சான். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அவன் கையா செஞ்சா அல்லது தலையா செஞ்சா இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுவான். இன்னைக்கு கிட்டார் அதெல்லாம் வாசிக்கிறது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். அவனுடைய சரீரம் முழுவதும் மியூசிக்காக இருந்துச்சான். அவன் அந்த மியூசிக்கை வாசித்து கடவுளை தொழுது கொண்டிருந்தான். God was pleased. God is now also pleased in the worship. Worship. Don't criticize. Why I'm telling you, if you have a problem in your house, in your personal, worship the Lord who is singing. தேவனை தொழுது கொண்டு பாருங்க. தேவனை ஆராதித்து பாருங்க. தேவனை அப்போஸ்தலர் வழியில பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டி இருக்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாக அவர்கள் தேவனை துதித்தார் என்று சொல்லியிருக்கு. அவன் துதித்த பொழுது கட்டடம் அசந்தது என்று கட்டடங்கள் அடைந்தது. சங்கிலிகள் அந்த கூட்டப்பட்ட ஜெயிலுடைய கம்பிகள் எல்லாம் அந்த சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. இவர்கள் கையில் இருந்த சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. Why happened when Peter when Paul and Silas was in jail? They didn't pray, but they worshiped the Lord. When they worshiped the Lord, the God of Jehovah, He has sent His angels to break away all the chains that they had. They were worshiping God. They were worshiping God. They didn't see that sorrow, the worries, the burden, the chain. They never saw all these things. But they begin to worship. இந்த காலவெளியில உங்களை நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் பொருளாதாரத்துல அல்லது உங்கள் வாழ்க்கையில உங்கள் எதிர்காலத்துல உங்களுக்கு குழந்தை இல்ல, உங்க பிள்ளைகளை கல்யாணம் முடியல, அல்லது சாப்பாட்டு முடியல, அது இல்ல, வீடு இல்ல, இது இல்ல என்று சொல்லுகிறீங்களா? நான் இந்த காலவெளியில ஒன்று சொல்றேன். தேவனை துதித்து பாருங்க. தேவனை துதித்து பாருங்க. தேவனை ஆராய்ச்சி பாருங்க. உங்க வீட்டுல இன்னையிலிருந்து ஒரு ஆராதனை உண்டாயிருக்கும். ஒரு சட்டம் சண்டை போடாதுங்க. புருஷன் மனைவிக்கு சண்டை போடாதுங்க. பிள்ளைகளுக்கு பெற்றவங்க சண்டை போடாது. சண்டையை நிறுத்துங்க. இன்னைக்கு சண்டையை நிறுத்திட்டு அந்த இடத்துல தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ற அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அது. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க குடும்பம் இந்த காலையில அவனை போல தொழுது கொள்கிற அவன் தேவனை விசுவாசித்த தேவனுடைய அறிவு உண்டானது போல அல்லது தேவனை விசுவாசித்தது போல தேவனுக்கு கீழ்ப்படுத்தது போல அல்லது தேவனை தொழுது கொண்டது போல நீங்களும் தொழுது கொண்டார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன். ஆகினால் தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். Not because of anything. Abraham was very peculiar, a special person before God, because he had all these 5 qualities. அது மாத்திர ஐந்தாவதாக ஆண்டவர் அவனை நடத்தின அப்படியே நடந்தார். He was led by the Holy Spirit. ஆவியானவர் நடத்தப்பட்டார். Are you led by the Spirit of the Lord? தேவனால் நீங்க நடத்தப்படாத புரிஞ்சு சொல்ல எப்படி செய்யும்? புரிஞ்சு சொல்றதை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. அதான் நான் சொல்றேன். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்ல கேட்கக்கூடாதுன்னு சொல்ல. பிள்ளை பெற்றோர் சொல்ல கேட்கறது விருப்பட மாட்டேன். அதுக்கான விஷயம். வேதாந்தம் சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன்? புரிஞ்சு சொல்றதை கேட்கணும். அது வசனம். மனைவி மேல் அன்பு அது கட்டளை. இதெல்லாம் நீ செய்யணும். ஆனா இவர்களுக்கு மேலாக ஆவியானவர் கொண்டு சொல்லுவார். அந்த சொல் என்ன சொல்றாரு? நீ கேட்கணும். ஆவியானவர் நடத்தப்படணும். இங்க பாருங்க வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம். ஜெனிசஸ் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு வசனத்தை சொல்லுங்க. 13 முதல் அதுல 18 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எழுதிருக்காரு பாருங்க. 13 வசனம் வரைக்கும் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை எடுத்து பார். நீ இருக்கிற இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு சொந்தமாய் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். இங்க பாருங்க. He was led by the Spirit of the Lord. லோத்து அவனை விட்டு போயிட்டான். உன் கூட இருக்கிறவனுக்கு போயிடுவான். நிரந்தரமா இருக்க மாட்டான். உன் கூட இருக்கிறவன் போயிடுவான். நிரந்தரமா இருக்க மாட்டான். ஆனா ஆவியானவனை நடுத்தெருவில் விட மாட்டான். எத்தனை விசுவாசிங்க கரங்களை கட்டி தேவனாய கர்த்தரை நம்புனா அவர் உன்னை நடுத்தெருவில் விட மாட்டான். எத்தனை விசுவாசிங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். நான் பண்ற பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு அம்மையா ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் சிரிங்க இத பார்த்து. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. You should led by the Spirit of the Lord, not led by anything else. சூழ்நிலையை பார்த்து நீ நடத்தப்படாதீங்க. யாரோ ஒன்று சொன்னாலும் சரி நடத்தப்படாதீங்க. led by the Spirit of the Lord. பரிசுத்தாவியானவர் என்ன சொல்றார் அதன்படி நடங்க. அந்த வசனத்தை நீ பார்க்கும்போது லோத்து போயிட்டான். God சொல்றாரு
நீ நடக்கிற பூமி எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவர் சொன்னபடி எல்லாம் நீங்க நடப்பினால் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க இந்த 5 விதமான காரியங்களும் ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டதினால் ஆபிரகாம் ஆசீர்வாதம். அதனால தான் சொன்னாரு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல படிச்சோமே, புறஜாதிகள் எல்லாம் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல படிச்சோமே, பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் ஒரே ஒரு மனுஷனால பூமி முழுவதும் சனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ எந்த ஜாதியா இருக்கிறோம், எந்த மதத்தால இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு உன்னையும் அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் நிமித்தம் புறஜாதிகள் என்று சொல்லி, புறஜாதிகள் யாரு? கடவுளை தொழுது கொள்ளாங்க, இயேசுவை தொழுது கொள்ளாங்க, யெகோவாவை தொழுது கொள்ளாங்க தான் புறஜாதிகள். அப்பேற்பட்ட ஜனங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களையும் ஆசீர்வதித்து வருகிறேன். ஒன்னே ஒன்று செய்யுங்க. ஆபிரகாம் எப்படி தன்னுடைய தேவனை தெரிந்து கொள்ளணும், அதே மாதிரி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதி நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் 5 காரியங்களையும் செய்து பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு மறந்து போகவே போகாத. மறைந்து போகவே கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததியின் மூலம் பூமியில சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொன்னபடியே கர்த்தர் ஆசீர்வாதம். 22ஆம் வசனத்தின்படியே அவனுக்கு 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. சொன்னபடியே 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிச்சார். உனக்கு என்ன தேவை? பூமியை சுதந்திரித்து உனக்கு வீடு தேவையா? ஒரு நிலம் தேவையா? நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நீயும் சுதந்திரத்துக் கொள்ளும்படி நானும் சுதந்திரத்துக்கு எத்தனை விசுவாசம் என்னை பெருக செய்வான். நீ எல்லா விதத்திலும் பெருகும்படி காரணம், எல்லா விதத்திலும் பெருகும்படி, பைனான்ஸ்ல பெருகும்படி, சுகத்துல பெருகும்படி, பொருளாதாரத்துல பெருகும்படி, பணத்துல பெருகும்படி, எல்லாவற்றும் பெருக செய்வார். இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிப்பாங்க. என்னை கேட்டுக்க. இந்த வசனத்தை நிறைவேற்றது மூலம் கலாத்தியர் 3:14 இந்த வசனம் எப்படி நிறைவேறிச்சு? கலாத்தியர் படிச்சு பாருங்க. கலாத்தியர் 3:14 அந்த வசனத்தை நீங்க எடுத்து சீக்கிரமா வாசிக்கணும். அது எப்படி சொல்லுது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக என்று எழுதியிருக்கு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். Read it in English. That the blessing of Abraham might come on. The blessing of Abraham might come on the Gentiles. On the Gentiles. On the Gentiles. Through Jesus Christ. Through Jesus Christ. அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருக்கேன். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், ஜைனிஸ்மா இருக்கட்டும், எந்த மதத்தினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஒரே தெய்வமா இயேசு கிறிஸ்து வணங்கி ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். நீங்க யாரா கூட இருக்கா, இந்த காலையில் ஆசீர்வாதம் இல்லாம இருக்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள ஆவியின்படி நடத்தப்படுங்க. சூழ்நிலைக்கு இடம் கொடுக்காதுங்க, ஆவியானுக்கு இடம் கொடுங்க, கீழ்ப்படிங்க, விசுவாசிங்க. இந்த குறைவுகள் இருக்கும்போது ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆசீர்வாதம் தங்காது. ஆபிரகாம் தங்காது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களும் புரியுது. அந்த ஆசீர்வாதம் எப்படி வருமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லி எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமா என்று எழுதியிருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கலாத்தியர் 3:29 இருக்கு, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாம் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமா இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடைய, when you accept Christ as your savior, then Abraham's blessing will come to you. The Abraham's blessing will come overtake you. It will rest on you if you accept Christ as a personal savior. ஆகினால் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியில தான் இயேசு பிறந்தார். அந்த தெய்வம் மனிதனாய் பிறந்த அந்த சந்ததியில தான் பிறந்தார், வேற சந்ததியில பிறக்க. அந்த இயேசுவை நீ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வேனா, அவன் ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்துச்சோ அவன் 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், when you read Genesis 32 it says he became a richest person on this earth. அவன் செல்வ சீமானாய் எழுதியிருக்கு. அதுக்கு அப்புறம் நீங்க கீழே படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய ஆசையை பூதி தாங்கக்கூடவில்லை என்று எழுதியிருக்கு. When Abraham blessing was upon you, the blessing, the earth cannot bear your blessing. That much you will be blessed, so that you can be blessing to others.
நீ உன்னை ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? நீ மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க, மத்தவங்களுக்கு கையேந்தி இருக்க இல்ல, மத்தவங்களுக்கு நீ அவங்க ஆசீர்வாதமா இருக்க, மத்தவங்களுக்கு கொடுக்க. இதுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதுக்கு தான் ஆபிரகாமுடைய blessing, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி அந்த 23 கலாத்திரது நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களால் ஆபிரகாமின் சந்ததியால் வாக்குத்தத்தம் சொன்னோம். ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களா சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவின் பிள்ளை என்று சொல்லப்படுவீர்களா உங்கள் மேல் உண்டாயிருக்கிற சந்தேகம் சந்தேகம். வாக்குத்தத்தம் என்ன? 12 சொல்லு. ஆவியோட நடத்தின்படி செயல்படு, உன்னையும் என்னையும் எல்லாவற்றையும் பெருக செய்வார். ஆவியாளர் நடத்தினபடி வாக்குகள் அப்படி செய்வது. இரண்டாவது, எல்லாவற்றிலும் அவர்களை பெருக செய்வார். எல்லாவற்றையும் எல்லா என்னதான் கேள்வி எல்லாவற்றிலும் மல்டிப்ளை பண்ண பெருகச்சி 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 பெருகச்சி. இந்த பஸ்ல காசு உடனே பெருகுன்னு நான் சொல்லுவேன். பஸ்ல எங்க வந்து காசு வரும்னு சொல்ல, எப்படியோ பேங்க்ல இருந்து யாரோ பேங்க் காசு அனுப்ப அப்படின்னு சொல்ல. நீ கைகிட்டு செய்யல ஆசீர்வாதம், அது பெருகச்சி. நீ வேலை செய்யாதே ஆசீர்வாரு. நீ வேலை செய்ய ஊசிட்டு எப்படி ஆசீர்வாரு? வேலை செய்யாத சாப்பிடுறத சொல்லுங்க. நீ ஊழியக்காரர் வந்து விசுவாசம் இருந்தாலும் யாரா இருந்தாலும் வேலை செய்யணும். வேலை செய்ய எப்படி சாப்பாடு வரும்? இட்ஸ் நாட் காட்ஸ் வே. நீ வேலை செய்யணும் சோறுன்னு சொல்லி வேதமே சொல்லிருக்கு. யூ காட் டு வொர்க். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் அப்படியே ஆசீர்வதிக்க மாட்டாரு. God has a principle. Work towards. If you are a pastor, if you are an evangelist, if you are a servant of God, work towards the kingdom of God. Yes, work towards. Day and night, work towards it. Don't go here and there. அங்க எங்க போய் கதை பேசிருக்க? நீ வீட்டுல இருக்க லேடி பெண்களா இருக்க, அந்த வீட்டுல போய் கதை, இந்த வீட்டுல அதெல்லாம் நிப்பாட்டி தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் புருஷன் ஊழியக்காரர் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பெற்றோர் ஊழியக்காரர் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்க போய் சுத்தது இங்க போய் சுத்தது. Don't waste your time. Spend time with the Lord. If you want to have a blessing of the Abraham, you got to spend time with the Lord. Read the word of God. Know what Bible says about you and the blessings of Abraham. And find out how to have the blessing of God or blessing of Abraham. they ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உன்னையும் இனி எல்லாவற்றையும் பெருக தனித்து நிற்க உன்னை ஒரு பெரும் பட்டாளமாக உன் சபையை பெருக செய்வார். உன் ஊழியத்தை பெருக செய்வார். உன்னை பெருகிற ஆசீர்வாதத்துல வந்து அது மாத்திரமல்ல, உபாகம் 28:1-10 படிச்சு பாருங்க. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதம்லாம் உங்க மேல இருக்கு. அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அது வந்து தன் 3வது போட்டிருக்கு. நம் பலன் நம்ம உங்க பேரை பெருமைப்படுத்துவார். எல்லாரும் தலைமையில ஏறி மிதிக்கிறானா? நான் சொல்றது காலவில்லை. ஆபிரகாம் ஆசீர்வாதம். ஆபிரகாம் பேரை பெருமைப்படுத்தும் போது உங்க பேரை என் பேரை பெருமைப்படுத்தும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கணக்கு எடுத்துங்க. கவலைப்படாதீங்க. கரங்களை தட்டுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. என் பேரை பெருமைப்படுத்துவார். சொல்லுங்க என் பேரை பெருமைப்படுத்துவார். He will exalt your name. Your name will be great. தினகரன் சொன்னா தெரியும். தெரியுமா? தெரியாது. பிஷப் தயானந்தன் சொன்னா தெரியும். இப்படி ஒரு சிலர் சொன்னா தெரியும். வினிகன் சொன்னா தெரியும். ஜாய்ஸ் மேல தெரியும். நான் சொல்றேன், கர்த்தரை கூப்பிடுங்க. உங்க பேரை இப்படி பெருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசியாக மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். ஏசாயா 58:11 எழுதுக்கு நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்வீழ்ச்சி போலும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்வீழ்ச்சி போலும் இருப்பாய். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியான உங்களுக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்துவிலும் உண்டாயிருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நீ வாழ்வாயா? If you, the Abraham blessing comes through Jesus Christ. When you accept Christ as your personal Savior, if you live according to the word of God, according to the teaching of Christ, you will have the blessing of Abraham. You will have all the promise of Abraham. You will have a good life, a blessed life in this world, and there in the heaven.